ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மகா கார்டன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிரண்டை துவையல் எப்படி அரைக்கிறதுன்னு பார்ப்போம். இது பிரண்டையை சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது இந்த 4 முக்கில் உள்ள நாரை மட்டும் கத்தி வச்சு எடுத்துக்கணும். இல்லாட்டி கையில் எண்ணெயை தடவிக்கணும். இல்லாட்டினா அரிச்சிரும், கை ஃபுல்லாக அரிப்பு வந்துடும். நல்லா தேங்காய் எண்ணெயை தடவிட்டு சுத்தம் பண்ணுங்கள். முதல்ல கழுவி எடுத்துக்கிட்டு அப்புறம் இந்த 4 முக்கில் உள்ள நாரை மட்டும் கத்தி வச்சு எடுத்துக்கோங்க. கையால் ஒடிக்க முடிஞ்சால் ஒடிச்சிக்கோங்க. இதில் எவ்வளோ நார் இருக்குது பாருங்கள். பிரண்டை எலும்புக்கு ரொம்ப நல்லது. எலும்பு முட்டு வலி எல்லாத்தையும் கேட்கும், ப்ரெஷருக்கும் கேட்கும் சொல்கிறாங்க. இப்போ இது எப்படி துவையலாக அரைக்கிறதுன்னு பார்ப்போம். இது குட்டி குட்டி பீஸாக நம்ம கத்தி வச்சு வெட்டிக்கிறோம். வெட்டிட்டு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சு ஒரு 4 வத்தல், மிளகாய் வத்தல், நல்லெண்ணெய் ஊற்றணும். கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு வதக்கணும். இப்போ தேவையான அளவு ஒரு 1½ டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, தொளி உளுந்தம்பருப்பு துவையலுக்கு. உளுந்தம்பருப்பு பிடிக்குன்னா கூட கொஞ்சம் போட்டுக்கணும். நல்லா மணமாக இருக்கும் உளுந்தம்பருப்பு. பாருங்க, நல்லெண்ணெயில் போட்டு இப்படி வதக்கிறோம். தனியாக எடுத்து வச்சுக்கணும். நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி போட்டுக்கிறோம். போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா செவக்க வரும். இப்போ பருப்பு வறுந்துட்டு எடுத்துருவோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதை நல்லா வறுத்து எடுத்து வச்சாச்சு. இப்போ நறுக்கி வச்சுருக்கிற பிரண்டையை சட்டியிலே போடும். போட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் நல்லா விட்டு ஃப்ரை பண்ணுற மாதிரி நல்லா விட்டுக்கணும். நல்லா வதங்கணும். கொஞ்சம் சுருங்குற அளவுக்கு வதங்கணும். புளி வச்சாதான் அந்த ஒரு மாதிரி நாக்கில் இதாகாது, ஊறல் இருக்காது. அதனால் புளி வைக்க மறந்துடாதீங்க. நல்ல நாரை எடுத்துட்டிங்கன்னா நாராக இருக்காது, துவையல் நல்லாயிருக்கும். வெறும் சாதத்தில் கூட பசங்க சாப்பிடணும். வதக்கிட்டு காமிக்கிறேன் எப்படி வதங்கிட்டு பாருங்க. பாருங்கள், நல்லா எண்ணெயை விட்டு வதக்கிக்கிடணும். நல்லெண்ணெய் தான் விடணும். நல்ல சுருளில் நல்லா வதக்கணும். பாருங்கள் எப்படி இருக்கணும். நாரே இருக்கக்கூடாது. நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. பாருங்கள், இதுலேயுமே ஒரு நார் இருக்குது, பார்த்து எடுக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கிறோம். நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டு ஆற வச்சுட்டு அரைச்சிட்டு காமிக்கணும். இதில் உப்பு போட்டு அரைக்கணும். ஏற்கனவே வத்தல், உளுந்து, புளி போட்டிருக்கு. காயம் மட்டும் வச்சுக்கலாம். பெருங்காயப்பொடி இதில் சூட்டோட கொஞ்சம் பெருங்காயத்தூளையும் போட்டு அப்படியே வதக்கிடுங்க. இப்போ தேவையான அளவு உப்பு. நிறைய போட்டுறாதீங்க, ஒரு கம்மியாக போட்டு வேணும்னா போட்டுக்கோங்க. போட்டாச்சு. இது கடைசியில் போட்டு அரைப்போம். உளுந்தம்பருப்பை அரைச்சிட்டு காமிக்கும். கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைங்க. ஃப்ரெண்ட்ஸ், அரைச்சாச்சு. இப்போ கடைசியில் உளுந்தம்பருப்பு போட்டிருக்கேன், அரைச்சிட்டு காமிக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ துவையல் அரைச்சாச்சு. கொஞ்சம் வேலைப்பாடு தான் இதுக்கு. நான்லாம் எடுக்க ஒரு அரை மணி நேரமாக அது ஆகும். ஆனாலும் உடம்புக்கு ரொம்ப நல்லது, எலும்புக்கு ரொம்ப நல்லது. எலும்பு வலி, எலும்பு பலம் பெறதுக்கு, பசியை தூண்டும் பிரண்டை, எல்லாத்துக்கும் நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.